ஹாய் மை ஃபேமிலிஸ், இன்னைக்கு நாம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அவன் ஜெயிலுக்குள்ளேயே உட்காந்துட்டு பயங்கரமாக புலம்பிக்கிட்டு இருக்க. அதே சமயம் அந்த இடத்துக்கு கோச்சு வந்துட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து வெளியில் அழைச்சிட்டு வந்துடுறான். ஸோ அப்போ அந்த கோச்சு சொல்கிறாரு, ஏன்டா உனக்கு இருந்தாலும் இவ்வளோ கொழுப்பு இருக்கக்கூடாதுடா, நான் திட்டுனேன் அப்படிங்கிறதுக்காக அந்த கேமே வேண்டான்னு சொல்லிட்டு போவியா? அவ்வளோ திமிரா உனக்கு? சரி ஓகேண்ணா, நீ என்கிட்ட மன்னிப்புலாம் கேட்க வேண்டாம், நாளையிலேருந்து வந்து ஜாயின் பண்ணிக்கோ, அதில் எப்படியாவது வின் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்து, ஏன்யா நான் அந்த 4th டிவிஷன்ல விளையாடுறதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? என்னோட கவலை உனக்கு சொன்னாலும் புரியாது, எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல, எனக்கு வாழவே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு அங்கேருந்து போக. இதை பார்த்த கோச்சும், ஆமா இவனுக்கு பைத்தியம் எதுவும் பிடிச்சிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அதே சமயம் ஹீரோவும் சோகமாக நடந்து வந்துகிட்டு இருக்கான். அந்த நேரம் ஃப்ரெண்டுக்காரன் கால் பண்ணி, டே மச்சான் எங்கடா இருக்க? நான் சரி நீ சொன்ன மாதிரி எனக்கு வாழ்க்கை அமைஞ்சிட்டான், நான் இப்போ எப்படிலாம் இருக்கேன்னு தெரியுமா, எங்கே இருக்கேன்னு சொல்லு, நான் உடனே வந்து மீட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரே குஷியாக பேசிக்கிட்டு இருக்கேன். இதை பார்த்த ஹீரோவும், என்னால் இப்போ உன்னை மீட்லாம் பண்ண முடியாதுடா, உனக்கு அமைஞ்ச மாதிரி வாழ்க்கை எனக்கு அமையல, என்ன சொல்கிற அப்படிங்கிற கேட்க. ஆமாண்டா, இந்த லைஃப் அப்படி ஸ்விட்ச் ஆகிடுச்சு, இப்போ நான் உன் லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல. இதை கேட்ட ஃப்ரெண்டுக்காரனுக்கு அள்ளு விட்டுடுது. அப்போ ஹீரோவும், ப்ளீஸ்டா தயவு செஞ்சு ஹீரோனை கூப்பிட்டு அந்த விஷயம் மறுபடியும் கேளு, அப்போ தான் பழையபடி மாறலாம், என்னால் அந்த லைஃப்பில் வாழவே முடியாதுன்னு சொல்ல. நம்ம ஃப்ரெண்டுக்காரனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, ஷாக்காகி போயிட்டு இருக்க. அப்போ ஹீரோவும், டே பாக்கெட்டை செக் பண்ணி பாருடா, அந்த கார்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஃப்ரெண்டுக்காரனும், நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்புறம் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபோனை கட் பண்ணிடுறான். இது கேட்ட ஹீரோக்கு பயங்கர காண்டாகுது. அதே சமயம் இந்த பக்கம் ஃப்ரெண்டுக்காரனும் அவங்க அப்பாவை போய் பார்க்குறான். அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. இதை பார்த்த ஃப்ரெண்டுக்காரனுக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுது. ஸோ அங்கேருந்து வந்துட்டு நம்ம ஹீரோக்கும் கால் பண்ண. நம்ம ஹீரோ சோகமாக பஸ்ஸில் போயிட்டு இருக்கான். ஃபோன் அட் பண்ணி, டே மச்சான் என்னாச்சுடா, அந்த கார்டு கிடச்சிச்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க. உடனே ஃப்ரெண்டுக்காரனும் அந்த கார்டு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஹீரோவும், சரி வீடு, நான் ஹீரோன் கிட்ட பேசுறேன், அவகிட்ட எப்படியாவது சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. உடனே ஃப்ரெண்டு காரணம், இல்லை மச்சான் எனக்கு ஒரே 1 மாதம் தரியா அப்படிங்கிற மாதிரி கேட்க. இல்லை புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஃப்ரெண்டு காரணம், ஆமாட்டா எனக்கும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது, ஸோ ஒரே 1 மாதம் மட்டும் எனக்கு டைம் கொடு, அதுக்குள்ளே இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சுட்டு நான் திரும்ப வந்து என்னோட வாழ்க்கைக்கே வந்துடுறேன்னு சொல்ல. இதை கேட்ட ஹீரோ பயங்கர ஷாக்கு. அதே சமயம் ஃப்ரெண்டுக்காரன் ஃபோனையும் கட் பண்ணிடுறான். இவன் திரும்ப திரும்ப கூப்பிட அவன் ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு வருது. இதை பார்த்த ஹீரோவும், ஐயோ கடவுளே ஏன்டா அப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக புலம்பிக்கிட்டே வர. அப்போதான் ஹீரோக்கு ஒரு யோசனை வருது, நம்ம ஏன் டைரெக்டாக போயிட்டு அவனை பார்த்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவனோட பாஸ்போர்ட்லாம் எடுத்துக்கிட்டு லண்டனுக்கு கிளம்ப. பார்த்தீங்கன்னா அவனோட பாஸ்போர்ட் வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சான். ஸோ இதை கேட்டு அவனுக்கு பயங்கர காண்டாகி நிற்க. ஆனால் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோன் வந்துட்டு ஹீரோ பார்த்துட்டு, என்னடா எப்படி இருக்க, இப்போயாவது ஒழுங்காக புத்தி வந்துச்சா, எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன்னு கேட்க. நம்ம ஹீரோ கோவப்பட்டு, என்ன கற்றுக்கணும் என்ன புத்தி வரணும்னு சொல்ல. ஹீரோனும், நீ என்ன அடங்குறையில அப்படிங்கிற சொடக்கு போட போக டக்குன்னு ஹீரோவும், அம்மா தாயே என்னை மன்னிச்சிருப்பா, நான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோமா, தயவு செஞ்சு என்னை காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி சொல்ல. நம்ம ஹீரோனு நக்கலா ஹீரோ பார்க்க. உடனே ஹீரோனு, சத்தியமே என்னால் இந்த வாழ்க்கையை வாழ முடியாது, என்னால் ஒரு நாள் கூட வாழ முடியல, ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை மாற்றி விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட ஹீரோனும், சரி ஓகே ரொம்ப கெஞ்சாத, இதோட உனக்கு முடிஞ்சு போச்சு சரியா, இதுக்கப்புறம் நீ என்கிட்ட ஒழுங்காக நடந்துக்கணும், அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணுன்னு உன இதே மாதிரி ஏதாவது பழி வாங்கி விட்டுரும் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. சரி நீ ஃபீல் பண்ணாத, நாளைக்கு காலைல தூங்கி கிளம்புனா இந்த லைஃப் எல்லாம் நார்மலாக ஆகிடும் சரியா, ஆனால் இன்னைக்கு நடந்தது நீ ஞாபகம் வச்சுக்கணும், இனிமேல் யாருக்கும் பாவப்பட்டு உன்னோட லைஃப் கெடுத்துக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஹீரோ டிங்குன்னு மண்டை காட்டிக்கிட்டு இருக்கான். அடுத்து ஹீரோனும், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன், அதுக்கு முன்னாடி எல்லாரையும் ஈஸியா நம்பிக்கிட்டு இருக்காத, எல்லாரும் உனக்கு உண்மையா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போக. இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்காத அந்த கான் பையன் இருக்கான் இல்லையா, அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அடுத்து பாத்தீங்கன்னா ஹீரோவும் வெளியில வந்து டாக்ஸி கூப்பிடும். அந்த டாக்ஸியை ஓட்டுறது பார்த்தீங்கன்னா கானு. ஸோ நம்ம ஹீரோ அங்கேருந்து கடத்திட்டு போயிடுறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோனும் அவள் வீட்டையெல்லாம் தொடச்சிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு மாதிரியான எஃபெக்ட் தெரியுது. ஸோ ஹீரோனுக்கும் ஏதோ ஒன்று தப்பாக நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி புரியுது. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ தான் கடத்திட்டு வந்துட்டாங்க இல்லையா, ஸோ கட்டி போட்டு நம்ம அடின்னு அடிக்கிறான். எங்கடா அவங்ககிட்ட அந்த கார்டு இருக்குல்ல சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஹீரோக்கும் ஒன்றும் புரியாமல் எந்த கார்டை தான் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ தான் காணும் சொல்கிறான், நீ கார்டை ஸ்வைப் பண்ணு அப்போ தான் அவள் இங்கே வருவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. எதை கேட்ட ஹீரோ, ஓ அந்த கார்டாடா, அது என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்கடா, இருடா ஃபோன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து ஃப்ரெண்டுக்காரனுக்கு ஃபோன் பண்ணேன். அவன் பயங்கர பிஸியாக இருக்கான். நம்ம ஹீரோட ஃபோன்களை பார்த்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறான். இவன் வேற நேரத்துக்கு என் ஃபோனை எடுக்க மாட்டானேன்னு சொல்லிக்கிட்டு, அம்மா நீங்கள் என்ன விஷயம் கேட்க போறீங்க,
எதுக்காக அவளை தேடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்பதான் இந்த லீ பையன் சொல்றான், என்னது விஷ் கேட்க போறேன், அவனை கொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்பதான் நம்ம ஹீரோக்கும் புரியுது, ஸோ அந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் இவன் தானே, ஸோ அதனாலதான் பழி வாங்க போறான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அதே சமயம் ஃப்ரெண்டுக்காரனும் ஃபோன் அட்டன் பண்ணி, இங்கே பாருடா ஒரே ஒரு மாசம் மட்டும் டைம் கொடுறா, நான் மாறிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹீரோ உடனே ஃபோனை கட் பண்ணிட்டு அவங்க ஃபோன் எடுக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்படியே பேசிக்கிட்டு தான் நீ உருப்பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பயங்கரமா அடிக்க அவனோட தலையிலேருந்து பயங்கரமா ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோனுக்கு ஏதோ தப்பா நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு, நினைச்சேன்டா இந்த மாதிரி தான் நீ ஏதாவது பண்ணி வைப்பன்னு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆமா இது எந்த இடம், ஏன் இங்க இருக்கு இப்படிலாம் இருக்கு அப்படிங்கிற யோசிச்சுக்கிட்டே திரும்பி பார்க்க அந்த இடத்துல கவன் நிற்கிறான். இதை பார்த்து ஹீரோனும், உன்னை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், ஆமா நான் ஒன்றை தானே தேடிக்கிட்டு இருந்தா, ஆமா நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. பக்கத்துலேயே லீ நின்றுக்கிட்டு, உன்னை கொல்றதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனு பார்த்துட்டு, ஓ இதெல்லாம் ஓ வேலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோனு ஒரு சொடக்கு போட்டு அதை ட்ரை பண்ணலான்னு பாக்குறா. ஆனா அந்த மந்திரம் வேலை செய்யல. இதை பார்த்த ஹீரோனும், ஓ என்ன ட்ராப் பண்ணி இந்த இடத்துல மாட்டி விட்டுட்டீங்களா அப்படிமா சொல்லிக்கிட்டு இருக்க. பாத்தீங்கன்னா ஒரு கத்தி எடுத்து அவன் காட்டுறான், அதாவது இப்ப தொலைஞ்சு போயிட்டுன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பால, அந்த கத்தியை எடுத்து காமிச்சு ஹீரோனு குத்துலான்னு சொல்லிட்டு கிட்டக போக நம்ம ஹீரோன் இதை பார்த்துட்டு பயங்கரமா பயந்து போய் நிக்கிறா. அந்த சீனை அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம புத்தரை தான் காமிக்கிறாங்க. அவர் அவர் அசிஸ்டன்ட் கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப அசிஸ்டன்டும், கண்டிப்பா போகத்தான் போறீங்களா அப்படிமா கேட்க, ஆமா போறேன் அப்படிமா சொல்லிட்டு இருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம காணும் ஹீரோனை குத்துலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரே கட்டையா மாறிடுது. இதை பார்த்து ரெண்டு பேரும் ஷாக்கா போய் நிக்க நம்ம ஹீரோனும், எனக்கு தெரியும்டா இந்த மாதிரிதான் ஏதாவது ஒரு வேலை பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு தெரியும் அப்படி. ஸோ அவரோட சக்தியை யூஸ் பண்ணி ரெண்டு பேரும் அடிச்சு தூக்கிட்டு, என்னடா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் என்ன சும்மா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே ஒரு ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி இவனோட போட்டோ கிடைச்சிருக்கும் இல்லையா, அதுக்கப்புறமா இவன் இருக்கிற இடம் எல்லாத்தையும் ஆல்ரெடி செக் பண்ணி போயிட்டு இந்த இடத்துல என்னென்ன வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் இருந்திருப்பா. ஸோ இது வரைக்கும் எல்லாமே நடிப்பு தான் போட்டிருந்திருப்பா. அதே சமயம் கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோ பாக்குறா, அவளுக்கு தான் பயங்கரமா ரத்தம் வந்து கிடக்கு இல்லையா. ஸோ இதை தான் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல காமிச்சிருப்பாங்க. எனக்கு மனுஷனா மாறுறதுக்குலாம் விருப்பம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி பேசியிருப்பாள்ல. ஸோ அது இந்த இடத்துலதான். அப்பதான் பாக்குறோம் நம்ம ஹீரோட தலையிலேருந்து நிறைய ரத்தம் வடிஞ்சு இறந்து போற மாதிரி கிடக்க. இதை பார்த்து ஹீரோனும், தயவு செஞ்சு எழுந்திரிச்சு சொல்லடா அப்படிங்கிற மாதிரி அவளோட சக்தியை யூஸ் பண்றா. நம்ம ஹீரோவும் கண் முழிச்சு பார்த்துட்டு, ஆமா இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்க. இதை பார்த்த ஹீரோனும், நாளைக்கு வரைக்கும் கொஞ்சம் அடங்கிதான் இரு தொலையாண்டா, நான் வேற உன்னை மந்திரத்தை போட்டு உன்னோட இடத்த மாத்தி வச்சிருக்கேன். இப்ப செத்து போனீங்கன்னா வச்சுக்கேன் உன் கணக்கு என் தலையில தான் வந்து விழியும், அதுக்கப்புறம் என்னோட பவர்லாம் லாஸ் ஆகும், அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட ஹீரோவும், ஆமா நீ ஓகேவா, ரெண்டு பேரும் இருந்தாங்களே அவங்க ரெண்டு பேரும் எங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. நம்ம ஹீரோ வேற கத்தியை கையில வச்சு நிக்கிறாளா. இதை பார்த்த ஹீரோவும், நீ அவங்களை கொண்டுட்டியா அப்படிங்கிற கேட்க. ஹீரோனும், உனக்கு தெரியாதா நான் மனுஷங்களை என்னைக்குமே கொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆனா கொல்றதை தாண்டி அவனுங்க நரகத்துல இருக்க மாதிரி ஒரு தண்டனை கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இதை கேட்ட ஹீரோனும் முழிச்சுக்கிட்டு இருக்கா. உடனே ஹீரோனும், என்ன உட்காந்துருக்க, கிளம்பு வீட்டுக்கு போகலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோவும், சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கிருந்து கிளம்பிக்கிட்டு இருக்க. அப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி முடியாம அவகிட்ட இருக்கிற மொத்த பவரும் வெளியில வந்து ஒரு உருண்டை மாதிரி கீழே விழுந்து சதுரி போயிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோனு மயங்கி விட. இதை பார்த்த ஹீரோவும் போயிட்டு காப்பாத்திடுறான். ஸோ அப்பதான் ஒரு ஃபிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு கதிருக்கா இல்லையா, அவ தான் கல்யாணம் பண்ணி போயிருந்திருப்பாள்ல, அவ கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா வயசான கிழவி மாதிரி உட்காந்துருப்பா. அது மட்டும் இல்லாம அவளோட ஹஸ்பண்டு குழந்தைங்களாம் இறந்துருப்பாங்க போல. ஸோ அதை பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோன் வந்துட்டு, இதுக்கு தாண்டி நான் அப்பையிலேருந்து தலை மூச்சு நடிச்சுக்கிட்டேன், நமக்கு பிடிச்சவங்க எல்லாரும் நம்மளை விட்டு போயிடுவாங்க, ஒரு நாள் நம்மளும் இறந்துடுவோம், ஆனா நீ அப்படியே இருந்தீங்கன்னா சந்தோஷமா இருந்திருக்கலாம்ல, நமக்குன்னு எந்த ஃபீலிங்ஸும் இருந்திருக்க கூடாது அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சொல்லியிருந்திருப்பா. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல ஃப்ரெண்டு காரியுமே இறந்துருப்பாங்க. ஸோ இது பார்த்த ஹீரோனும் பயங்கரமா அழுதுருப்பா. ஸோ அப்படியே அந்த ஃபிளாஷ்பேக்கை கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோனு கண்ணு முழிச்சு பார்க்க, அவ பாத்தீங்கன்னா ஹீரோட வீட்டுல வச்சிருக்கா. ஹீரோன்னு இதை பார்த்துட்டு, ஆமா நான் எங்க இருக்கேன் அப்படின்னு கேட்க. ஹீரோவும், நேற்று நீ மயங்கி விழுந்துட்ட இல்லையா, நான் தான் இங்கே கூட்டிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை பார்த்த ஹீரோனும், இதெல்லாம் ஒரு வீடா, நான் இங்கேயா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு சொடக்கு போட அந்த பவர் எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது. இதை பார்த்த ஹீரோனும், என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு 2-3 வாட்டி சொடக்கு போட அவ பவர் சுத்தமா வேலை செய்யல. இதை பார்த்த ஹீரோன் பயங்கரமா கோவமாகி, இது எப்படி நடந்துச்சு, இப்படி நடக்கவே கூடாது அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பதான் அவளுக்கு நேற்று நடந்த சம்பவம்லாம் ஞாபகம் வந்து, ஐயோ அப்படிங்கிற மாதிரி தலையில கையை வச்சுக்கிட்டு கீழே உட்கார. இதை பார்த்த ஹீரோவும், என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஹீரோனும், இல்லை இல்லை இது நடக்கக்கூடாது, இது நடந்திருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஹீரோவும், ஆமா என்ன தாண்டியாச்சு, எதுக்கடி பைத்திய மாதிரி உளறிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட ஹீரோனும், இதெல்லாம் நீ தாண்டா, இதெல்லாம் உன்னாலதான், உன்னால மட்டும்தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஹீரோவும், என்னனாலயா, நான் என்ன பண்ணேன், உன்னை காப்பாத்தி கொண்டு வந்து இங்க வச்சிருக்கனே அதனாலயா அப்படிங்கிற மாதிரி கேட்க. ஹீரோவும் சாரி ஹீரோயினும், டேய் நான் அதான் சொல்லல
பரவாயில்லடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவும் அப்போ எதைத்தான் சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோனும் நான் மனுஷனா மாறிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவும் என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோனும் ஆமா நான் மனுஷனா மாறிட்டேன், இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா, நீ மட்டும்தான், நேற்று உனக்கு உன் உயிரை காப்பாற்றணுங்கிறதாக என் உயிரை கொடுத்துருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காணையும் லீயும் தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் ரூம்ல இருக்காங்க. அப்ப காணும் எங்கே வேகுதுன்னு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். இதை பார்த்து லீ எங்க போறேன், நானும் உன்னோட வர்றேன், என்னை வந்து ஹீரன் தாக்கிட்டானா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்ப காணும் நீ தான்ப்பா உன்னை பாத்துக்கணும், என்னாலலாம் சும்மா பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல கிளம்பி போயிட்டு இருக்க. அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோனை காமிக்கிறாங்க. அவன் நகத்தை கடிச்சிட்டு உட்காந்துக்க. இதை பார்த்த ஹீரோ ஃபர்ஸ்ட் தண்ணியை குடிச்சிட்டு என்ன நடக்குதுன்னு பொறுமையா சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோனும் என்ன சொல்லட்டும், நான் மனுஷனா மாறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ஹீரோவும் அதுவும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லையே, நான் நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் படிச்சிருக்கேன், இந்த மாதிரி நிறைய இருந்தவங்களும் மனுஷங்களா மாறி அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ஹீரோனு கோவம் வந்துட்டு ஏன்டா மனுஷனா மாறுறதுலாம் ஒரு வரம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா, அது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா, எந்த பவருமே இருக்காது, அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகும், வாழ்ந்து முடிச்சுட்டு ஒரு நாள் செத்து போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ஹீரோவும் ஆமா எல்லா மனுஷங்களும் அப்படித்தானே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அதுவும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்லையேன்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோனும் அது நானா விருப்பப்பட்டு நடந்தா கூட பரவாயில்லடா, நான் உயிரை காப்பாற்றணுங்கிறதாக இதெல்லாம் நடந்திருக்கு, நான் பண்ண பெரிய பெரிய தப்புடா, இதுக்கெல்லாம் காரணம் நீ மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ஹீரோவும் நீ சொல்றதும் கரெக்டு தான், உன்ன மாதிரி ஒருத்தி எல்லாம் மனுஷியா வாழவே முடியாது, சரி அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம், நேற்று சொன்னி அது எதுவுமே நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோயினும் என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோவும் அதான் நேற்று சொன்னில நாளைக்கு எல்லாம் பழையபடி மாறிடுவேன், நான் பழைய லைஃபுக்கே போயிடுவேன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ஹீரோயினும் ஏண்டா உனக்கு நான் சொல்றது புரியுதா இல்லையா, நானே மனுஷியா மாறி உட்கார்ந்துருக்கேன்டா, அப்புறம் எப்படா என்னோட பவர்லாம் வேலை செய்யுன்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோவும் என்ன சொல்ற, அப்ப நான் இப்படி இந்த லைஃப்ல வாழணுமா அப்படிமா கேட்க இதை கேட்ட ஹீரோனுக்கு பயங்கர கோவம் வந்து ஏண்டா உன்னால நான் மனுஷியா மாறி உட்காந்துக்கிறான், அது உன் கண்ணுக்கு தெரியல, இப்போ நீ இந்த வாழ்க்கையை வாழ்றதா ஒரு கேடா, மரியாதை இருந்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ஹீரோக்கும் கோவம் வந்து சரி ஓகே நான் என்ன எத்தனை நாள் இப்படியே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோனும் கொஞ்சம் டைம் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல டைம்னா எவ்வளோ நாள், என்னால் இப்படியே வாழ முடியாது, இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோனும் சரி ஓகே அதுக்காக ஒரு இடத்துக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து புத்தரை தான் பார்க்கறதுக்காக வராங்க. அவன் காரில் வந்துகிட்டு இருக்கான் இல்லையா, அதுதான் ஸ்லோவாக ஓட்டுறானா, இதை பார்த்த ஹீரோனு காரை எட்டி உதச்சிட்டு கார் ஓட்டுறானா, கார் எவ்வளோ நேரம்டா உருளுது அப்படிங்கிற சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக போக இதை பார்த்த ஹீரோவும் அந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட சாரி சொல்லிட்டு அங்கேருந்து உள்ளே வராங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம புத்தர் இல்லை அவரோட அசிஸ்டன்ட் தான் இருக்காரு. நம்ம ஹீரோனு எங்கன்னு கேட்க உடனே அவர் எங்கேயோ போயிருக்காருப்பா, எப்போ திரும்பி வருவாங்க தெரில, ஆனால் உங்ககிட்ட கொடுக்க சொல்லி இந்த பாக்ஸை கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்ல அந்த பாக்ஸுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து மனுஷனா வாழ்றதுக்காக ஒரு ஐடி கார்டு இருக்கு. இதை பார்த்த ஹீரோனுக்கு செம்ம கோவம் வந்துடுது. அங்கேருந்து வெளில வந்து வரமாட்டான் எப்படி வர வைக்கன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து ஸ்டோரேஜ் ரூம்குள்ளே போயிட்டு நம்ம 2 மணநக்கையை எடுத்துட்டு வந்துட்டு அந்த வீட்டை பிடிச்சி கொளுத்தி உள்ளான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்கே உள்ள எல்லாரும் வந்துட்டு நம்ம ஹீரோன் அடிக்க போறாங்க. இதை பார்த்த ஹீரோவும் சாரிங்க அவளுக்கு கொஞ்சம் மூளை வளர்ச்சி குறைஞ்சிடுச்சு, அதனாலதான் அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற சொல்ல அங்க உள்ள எல்லாரும் சேர்ந்து நம்ம ஹீரோயின் மேல போலீஸ் கேஸ் கொடுத்துடுறாங்க. ஸோ அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனை போலீஸ்ல தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ வந்துட்டு ஹீரோனை பார்த்துட்டு ஏன் தான் அப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற கேட்க அப்ப நம்ம ஹீரோனும் அமைதியா நிக்கிறா. இதை பார்த்த ஹீரோவும் சரி ஓகே கவலைப்படாத, எனக்கு தெரிஞ்ச ஹெட் ஒரு தட்டு பேசியிருக்க, நாளைக்கு மார்னிங் நீ வெளில வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ஹீரோனும் எனது நாளைக்கு மார்னிங் அது வரைக்கும் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு கேட்க ஹீரோவும் நான் எப்படி இருக்க முடியும்னா நான் என்ன பண்ண முடியும், என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்போ உங்ககிட்ட பவர் கூட இல்லை, அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, சரி ஓகே நீங்க பத்திரமா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பதான் நம்ம ஹீரோனே யோசிக்கிறா ஆக்சுவலி அவள் ஒரு கத்தி வச்சிருந்துருப்பா இல்லையா, அந்த கத்தி எங்கடா அதை எடுத்தியா இல்லையா அப்படிங்கிற கேட்க ஹீரோவும் இல்லையே நான் அந்த கத்தியை எடுக்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதை கேட்ட ஹீரோனோட பைத்தியக்கார பையில அந்த கத்திக்காக தாண்டா இவ்வளோ பிரச்சனை, மரியாதை போயிட்டு அந்த கத்தி எடுத்துட்டு வா, திரும்பவும் அந்த பவர் கிடைக்குதா இல்லையான்னு செக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ ஹீரோவும் இல்லப்பா அந்த இடத்துக்கு தனியாக போக எனக்கு பயமா இருக்கு, நீ வந்துட்ட நாளைக்கு நம்மளே சேர்ந்து போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோனுக்கு கோவம் வந்து இங்கே பாருடா நான் உன்னை கொல்ல கட்லையும் மரியாதையும் இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவும் சரி ஓகே நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்து போறான். அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோனே யோசிச்சுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவனை விளையாடுறதுக்காக ஒரு 4-5 பேர் கூட்டிட்டு போயிருப்பாங்க இல்லையா, அவங்க 4 பேரையும் தான் அங்க இருந்து அழைச்சிட்டு போறான். போயிட்டு அந்த இதெல்லாம் சுத்தி பாக்குறான். பாத்தீங்கன்னா அந்த இடம் முன்னாடி இருந்த மாதிரி இல்ல, டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன்டா அந்த காலி இடத்துக்கு எதுக்காகடா இங்க கூட்டிட்டு வந்த அப்படின்னு கேட்க அங்க ஏதோ ஒரு சவுண்ட் எல்லாம் கேக்குது.
இதை பார்த்து எல்லாரும் பயந்து போய் நிற்க, அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஃப்ரெண்டுக்காரனை தான் காமிக்கிறாங்க. அவனோட லைஃப் ஸ்டைல் தான் வேற மாதிரி மாறிட்டு இல்லையா. ஸோ பயங்கரமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்படியே அந்த நாள் முடியுது. மறுநாள் ஆகுது. நம்ம ஹீரோனு போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருக்கா. அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ்கார் வந்துட்டு ஒரு பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோனுக்கு தான் ஐடி கார்டு கொடுத்துட்டாங்க இல்லையா, அதில் உள்ள பேர் சொல்லி கூப்பிட நம்ம ஹீரோயின் யாரே கூப்பிடுறாங்க போல அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கு. இதை பார்த்து போலீஸ்காரும், ஏமா நீதாம்மா, நீ வெளில போலையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோ அங்கேருந்து வந்துட்டு, இங்கே பாரு என் பேர் அது இல்லையே அப்படிங்கிற சொல்ல, அப்போ நீ இப்போ வெளில போறியே இல்லையா அப்படின்னு கேட்க, நான் இப்போ வெளில தான் போகிறேன், ஆனால் அது என் பேர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளில வந்து பார்க்க அந்த இடத்துல ஹீரோ நிற்கவே இல்லை. நம்ம ஹீரோ ஐயோ ஒருவேளை அவன் நம்மளை மறந்துட்டானோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அவனை தேடிக்கிட்டே ரோட்லேயே உட்காந்துருக்கா. ஏன்னா அவளுக்கு தான் அவங்கள விட்டா வேற யாரையுமே தெரியாது, அதனால என்ன பண்ணுறது தெரியாமல் ரோட்லேயே உட்காந்துருக்க. அப்போ அவளோட மைண்ட் வாய்ஸ், நான் எப்போ எங்கே யார் கூட எப்படியெல்லாம் இருந்தவன் என்ன வந்து இப்படி ரோட்டில் உட்கார வச்சிட்டிங்களடா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து கார் பாட்டு வரலையே அப்படிமா கேட்க, நான் வந்துட்டானே அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து காரில் ஏறுறா. அப்போ ஹீரோயினும் ஹீரோ பார்த்துட்டு, இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறான், நம்ம ஒரு மலைக்கு போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோ ஏன் அங்கே தான் கத்தி கிடக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோவும் அங்கே கத்தியெல்லாம் ஒன்றும் கிடக்கலப்பா, நான் கத்தியை தேடி போனேன்னா அந்த இடத்துல எனக்கு ஒரு க்ளூ கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் பிட்டு காமிக்கிறான். அதில் பார்த்தீங்கன்னா 2 கப்புள்ஸ் வந்து மலை மேலே ஏறி போயிருந்துருப்பாங்க போல். அங்கே ஏதோ ஒரு இதே மாதிரி ஒரு நரி வந்து காப்பாற்றுனுச்சு அப்படிங்கிற மாதிரி பேட்டியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க சொன்னாங்க அந்த இடத்துக்கு தான் நம்ம போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஹீரோனும் அப்படின்னா இருக்க வாய்ப்பு இல்லையே, ஒருவேளை இருந்திருந்தா கூட எனக்கு தெரிஞ்சிருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோ பார்க்க, ஹீரோவும் இல்லைப்பா நான் அந்த கப்புள்ஸை போய் விசாரித்தேன், அவங்களும் சொன்னாங்க ஒரு நாள் வந்து அந்த மலை மேலே ஏறி போயிட்டு இருந்தாங்களாம், காட்டில் வழி தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருந்தப்போ அவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் பேட்டி கொடுத்தாங்களாம் நிறைய பேர் கால் பண்ணி, அவங்களும் பார்த்ததா வந்து நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களாம், அதனால நம்ம அங்கே போய் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோனும் அந்த இடத்த ஓட்ட தொடச்சதுக்கப்புறம் தான் நியூஸ் பேப்பர் பிட்டு மட்டும் கிடச்சிருக்குண்ணா, கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணால் தான் பண்ணியிருக்காங்க, என்ன நடந்தாலும் பரவாயில்ல அங்கே போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து போயிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கு ஏறதுக்காக வந்துக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் போனவங்க எல்லாருமே அங்கேருந்து கீழே இறங்கிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஹீரோவும், ஆமாம் இது மேலே ஏறுறதுக்கு நம்ம எதுவுமே கொண்டு வராமல் நம்ம பாட்டில் சும்மா வந்துட்டோமேன்னு சொல்ல, ஹீரோன்னு என்னை பற்றி என்ன நினச்சேன், மனுஷங்களே இப்படி தாப்பா ரொம்ப வீக்காக இருப்பாங்க, சும்மா நடந்து கூட வர முடியாதா, சீக்கிரமாக நடந்து வாடா அப்படிங்கிற அங்கேருந்து வேகமாக போக, அதே சமயம் மேலேருந்து கீழே வராங்க இல்லையா, அவங்க எல்லாருமே பாவப்பட்டு நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் நிறைய ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயினால ஒரு கடத்துக்கு விட முடியல, முடியலடா முடியல அப்படிங்கிற மாதிரி தவி போயிட்டு இருக்க. இதை பார்த்த ஹீரோவும், நீ தானே சொன்ன வேகமா வாடி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, முடிஞ்சா வரமாட்டாடா அப்படிங்கிற மாதிரி தவி போயிட்டு இருக்க. அதே சமயம் அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்களாம் வந்துடுறாங்க. ஸோ அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் போலீஸ் ஆஃபீஸில் தான் உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோன்னு சொல்கிறா, இல்லைப்பா நாங்கள் சூசைட்லாம் பண்ண போகலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே அவங்களும், அப்படி நீ சூசைட் பண்ண போகலைன்னா எந்த ஒரு ஃபுட்டு எதுவுமே கொண்டு போகாமல் எதுக்காக 2 பேரும் ஈவினிங் டயத்தில் நடந்து போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ஹீரோவும் ஹீரோனும் ஐயோ கடவுளே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க. அப்போ அந்த போலீஸ்காரங்களாம், இப்போ அவங்கள வெளியில் விட்டால் மறுபடியும் போவீங்களா அப்படிங்கிற கேட்க, ஹீரோன்னு கண்டிப்பாக போவோம், எனக்கு அங்கே ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, போலீஸ்காரங்களாம் இங்கே பாருங்கப்பா எங்கே போகிறதுனாலும் காலையிலே போயிட்டு சாயந்தரத்துக்குள்ளே வந்துருங்க, ஏன்னா அங்கே பயங்கரமாக பனி பெய்யும் கோல்டு பிடிச்சிக்கும், அதனால அங்கே உயிரே போகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, 2 பேரும் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் வராங்க. அதே சமயம் அடுத்து ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்லான்னு உட்காந்துருக்கு. நம்ம ஹீரோனோட சுத்தமாக முடியல, ஏன்னா ஹீரோ கூட ஸ்போர்ட்ஸில் இருக்கனால ஓரளவுக்கு நடந்திருப்பான் இல்லையா, அதனால கொஞ்சம் தெம்பாக இருக்கான். ஆனால் ஹீரோனோட முடியல, அவள் பெஞ்சு மேலே வந்து உட்காந்துட்டு, சத்தியமா என்னால் மனுஷனாலாம் வாழ முடியாதுடா, என்னால் இதுக்கு மேலே வாழவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போதான் சாப்பாடு வருது. இதை பார்த்து ஹீரோனும், ஆஹா எனக்கு கிடைச்ச ஒரே சந்தோஷம் இதாண்டா, சாப்பாடை பார்த்துட்டு ரொம்ப ஆசையாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட போக பார்த்தீங்கன்னா அவள் கை விடன்னு ஆடுது, அவளால் சாப்பிடவே முடியல. இதை பார்த்து ஹீரோவும் ரொம்ப கஷ்டமாக போய், கொண்டா நான் சாப்பாடு ஊட்டி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ தான் ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோனும், அப்பாடா டேஸ்ட்டாக இருக்குடா இன்னும் கொஞ்சம் ஊட்டி விடுறா அப்படிங்கிற மாதிரி நிறைய வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அடுத்து ஹீரோவும் அங்கேருந்து கை கழுவிட்டு வர, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பயங்கர டயர்டில் தூங்கிட்டா போல. இதை பார்த்த ஹீரோவும், எவ்வளோ க்யூட்டாக இருக்கால அப்படிங்கிற மாதிரி உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருக்க. அப்போதான் நம்ம ஹீரோக்கே புரியுது, ஐயோ கடவுளே நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனை எழுப்ப, அதே சமயம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு கனவு கண்டுறா. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கத்தியால குத்துற மாதிரி கனவு கால்றா. ஸோ இதை பார்த்த ஹீரோ ஷாக் ஆகி போய் எழுந்திருக்க. இதோட இந்த எபிசோட் இந்த இடத்துல முடிச்சிட்டாங்க மக்களே. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்த்துலாம். எப்போதும் போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கொண்டே வரும். தேங்க்யூ, டாடா, பை பாய்.